அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 4 மாவட்டங்கள்லையும் கடுமையான மழை பெய்து வெள்ளக்காடாக கட்டிய வீடெல்லாம் அப்படியே இடிந்து அதை அப்படியே கண்கூடாக மாடியிலிருந்து இந்த மக்கள் பார்த்து அழுது கதறி, அதே போன்று அப்படியே தெப்பக்குளம் மாதிரி கடைகள் எல்லாம், பேங்குகளுடைய வாசல்கள் எல்லாம் மூழ்கி குளத்தை போல காட்சியளிக்கிறது. இப்போ தான் சென்னையில் மழை வெள்ளம் புயல் இப்போ தான் அங்கே ஒரு சம்பவம் நடந்து முடிந்த அந்த சூழலில் இப்போ இந்த 4 மாவட்டங்கள்லையும் இப்படியான ஒரு சிரமமான ஒரு சூழல் வந்திருக்கிறது. கண்டிப்பாக அவர்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே, இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவ வேண்டும். இந்த சூழலில் ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், ஜீவ சகாப்தம் அப்படிங்கிறவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. இந்துக்களே மசூதிக்குள் வாருங்கள் என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த தம்ப்லைன் கூட அவர் எப்படி வச்சுருக்காருங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அவரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சரியான கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, சங்கிகளுக்கு செருப்பை சாணியில் முக்கி அடிக்கக்கூடிய அளவிற்கு சகாப்தம், ஜீவ சகாப்தம் ஒரு சகாப்தம் எழுதியிருக்கிறார். அதாவது அவருடைய தம்ப்லைனே அப்படி தான் வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்துக்களே மசூதிக்கு போங்க என்று சொல்லி அவர் தம்ப்லைனே வச்சு இந்த வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக அவருடைய சேனலில் போய் எல்லோரும் அந்த வீடியோவை பாருங்கள். இதில் என்ன நம்ம செய்தியை நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னாக்க, பொதுவாகவே அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை சிறப்பாக மக்கள் மத்தியில் நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் அவருடைய சேனல் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பல சம்பவங்களையும் அந்த சேனலில் செய்வார். என்ன அப்படின்னா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சன்பரிவார கும்பல்களுக்கு எதிராக ஆதாரபூர்வமான அடுக்கடுக்கான விஷயங்களை அள்ளி தெளிக்கக்கூடிய அளவிற்கு அருமையான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி டைட்டில் வச்சே அவர் என்ன செய்கிறாருன்னா, சென்னை மழை வெள்ளம் பாதிக்கப்படும் போதும் வீடியோ போட்டார். இப்போ இந்த 4 மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்படும் போதும் இஸ்லாமியர்கள் எப்படி களத்தில் இறங்கி இறைவனுக்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் அருமையான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அந்த சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம சேனலை பார்க்காதவங்க கூட பார்த்தாலும் பரவாயில்ல, இதை பார்த்தாலும் அவருடைய சேனலை போய் முக்கியமாக பாருங்கள். அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க. ஏனென்று சொன்னால் அவ்வளவு அருமையான கருத்தை சரியான முறையில் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அந்த ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வாங்களேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த 4 மாவட்டங்கள்லையும் முதல்ல பல இயக்கங்கள், எஸ்டிபியாக இருந்தாலும் சரி, தமுகவாக இருந்தாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, இன்ன பிற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஃபேமஸாக இந்த 3 அமைப்புகள் இருக்குன்னு வைங்களேன், இன்ன பிற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அமைப்பே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்து சொந்தங்களுக்கு ஓடோடி சென்று தனக்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல், அது உயிர் சேதமாக இருந்தாலும் சரியே, அவனது உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, அனைத்து உதவிகளையும் அனைத்து மக்களுக்கும் செய்ய வேண்டும். அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்களோ இல்லையோ, எனக்கு இஸ்லாம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது, நான் போய் இந்த வேலையை செய்வேன், இறைவனுக்காக செய்வேன், மறுமை நன்மைக்காக செய்வேன், இந்த உலகத்தில் பதவி, பட்டம், பேர், புகழ், அந்தஸ்து, கட்சி, இச்சி இதுக்காக நான் செய்யலை என்று சொல்லி இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூட சில பேர் புரியாதவர்கள், சில சங்கிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தவறாக ஏன் உங்கள் டிஷர்ட் போட்டு வேலை செய்கிறாங்க, ஏன் தனித்தனியாக அடையாளங்களை காட்டிக் கொள்கிறார்கள் என்று சொல்லி இப்படியான விமர்சனங்களுக்கும் ஜீவா டுடே சேனல் அவர் பதில் கொடுக்குறாரு. ஜீவ சகாப்தங்கிறவர் என்னென்னா, அவர் பதில் கொடுக்குறாரு. ஒரு மாவட்ட ஆட்சியரே இந்தாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நம்பரை அறிவித்திருக்கிறது, அனைத்து மாவட்டங்களிலும் இந்த 4 மாவட்டங்கள்லையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இந்த ஒரு கூட்டம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றும் விதமாக மாவட்ட ஆட்சியரே அறிவிக்கிறாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அந்த செய்தியை அதில் பதிவிட்டு அந்த நம்பரையும், தௌஹீத் ஜமாத் சொன்ன அந்த குறிப்பிட்டிருக்க 4 மாவட்டங்களில் உள்ள நம்பரையும் அதில் பதிவிடுறாரு. இந்த நம்பரை அழைத்து உங்களுக்கு வேண்டிய, ஏன்னா அவர்களும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கிளைகள் தான் உதவி செய்யும். ஆனால் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டு தானே இருப்பாங்க. தான் பாதிக்கப்பட்டு இருந்தும் கூட தனக்கென்று ஒரு கட்டமைப்பு, இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு கட்டமைப்பு, ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஜமாத் இருக்கிறதுனால ஒரு ஃபோன் காலில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கூட்டத்தை திரட்ட விட முடியும்.
மக்களுக்கு கூட்டத்தை திரட்டி உதவி செய்ய முடியும். ஒரு எஸ்எம்எஸ்ல அனைத்து உதவிகளும் லட்சக்கணக்கான மக்களையும் திரட்டி அங்கங்கே அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக களத்தில் இறங்கி ஜெயலலிதா பீரியட்லையும் சரி எப்படி வேலை செய்தார்களோ, கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்தார்களோ, லட்சக்கணக்கில் மக்களுக்கு களத்தில் இறங்கி வேலை செய்தார்களோ, அதே போன்று சென்னையிலும் இப்போ சமீபத்தில் வேலை செய்த பிறகு இன்றைக்கு இப்போ இந்த 4 மாவட்டங்களையும் மக்கள் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதிலையும் களத்தில் இறங்கி ஏன் இவர்களுக்கு மாத்திரம் இப்படி துடிக்கிறது என்று சொல்லி ஜீவ சகாப்தம் அருமையான ஒரு பதிலடியையும் மக்களுக்கு அருமையான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி தான் இந்த 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 மாதிரியான இயற்கை பேரிடர்கள் நடக்கும்போது சங்கிகள் மன அழுத்தமாயிருது. என்ன அவருக்கு அந்த சங்கிகளுக்கெல்லாம் ஒரே புழுக்கமாயிருது. ஏன்னாக்க இவங்க போய் உடனே இறங்கி வேலை செய்கிறாங்களே, செஞ்சு நல்ல பேர் வாங்கிடுவாங்களே, நம்ம தான் இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிரச்சாரத்தை முடக்கி விட்டுருக்கிறோம். இந்த தேர்தலில் இவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து இந்துக்களுக்கு இவர்களால் இஸ்லாமியர்கள் தான் பாதிப்பு என்று சொல்லி நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள். நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று மசூதிகளை திறந்து விடுகிறார்கள். ஏன்னா கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்குது, நீந்தி சென்று போய் அந்த மக்களுக்கு கொண்டு போய் பால் பாக்கெட்டை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு உண்டான உணவுகளை கொடுக்கிறார்கள். பூச்சி கடித்தாலும் பரவாயில்ல, எனக்கு உடலில் எனக்கு காய்ச்சடிச்சாலும் பரவாயில்ல, என் குடும்பம் இங்கே தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது பரவாயில்ல, அதை விடுச்சு ஏன் ஜமாத்து சொல்லிருச்சு என்ற ஒரே காரணம். ஜமாத்து சொல்லி எப்படி ஏன் சொல்லணும், இஸ்லாம் சொல்லிருச்சு, அதை வச்சு தான் ஜமாத்து சொல்லும், இல்லைன்னா ஜமாத்து சொல்லாது. இஸ்லாம் சொல்லிவிட்டது என்ற ஒரே காரணத்திற்காக இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வேலை செய்யக்கூடிய சமயத்தில் கூட எந்த அளவுக்கெல்லாம் அவர்கள் இவர்களுடைய கொள்கைகளை திணிக்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க, இந்தாங்க இந்த மார்க்கத்தை நீங்கள் கடைபிடிங்க என்று சொல்லவில்லை. உங்கள் மதங்களை நீங்கள் கடைபிடிங்க, நாங்கள் செய்கிறது அல்லாஹ்வுக்காக, நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி உங்கள் மார்க்கத்தில் இருங்க. லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் யாருக்கும் நிர்பந்தம் கிடையாது, ஏற்பவர் ஏற்கட்டும், ஏற்காதவர் மறுக்கட்டும். அப்படி தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அத்தீனு அந்நசீகா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடதான். நீங்கள் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய நலம் நாடுவது என்னுடைய மார்க்கத்தினுடைய சொல்லப்பட்டுள்ள கடமை என்று சொல்லி இதை எல்லாத்தையும் யார் சொல்கிறாங்கிறதான் இப்போ கேள்வி. இதை எல்லாத்தையும் இந்த விஷயங்கள் பூராமே ஜீவாவுக்கு தெரியும். இவருடைய பல இன்டர்வியூக்களை நம்ம பார்த்துருக்கோம். இஸ்லாத்தை தெளிவாக விளங்கி, ஓரிரை கொள்கையை விளங்கி, தர்காவுக்கு போகக்கூடாதுங்கிறலாம் விளங்கி சொல்லுவார். அந்த அளவுக்கு தெளிவாக இஸ்லாத்தை விளங்கி சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். அப்போ அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து மக்கள் மத்தியில் சொல்கிறார். அந்த விஷயங்களை அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் பரப்ப வேண்டும். அப்போ அப்படியான ஒரு வேலைகளை நீங்கள் செய்தால்தான் இந்த 2024 தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த தமிழகத்தில் இவர்களை தடம் தெரியாமல் துடைத்து எறியக்கூடிய வேலையை நாம் பார்க்க முடியும். ஆகையால் இது போன்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியோர வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிந்திக்கும் மக்களே, சிகரம் தொடவோர் சிறந்த வாய்ப்பு. சிங்கப்பூர், துபாய், மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட், ஜுவல்லர்ஸ், ஃப்ரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ. உடனடி தொடர்பிற்கு وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.